So first we'll sing few songs, then we'll move on to the word of God. So எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து உற்சாகமா பாடலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று, என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று, என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த நுள்ளத்தின் சொந்தமானார். எஸ் ஜீசஸ். அண்ட் நம் தாயின் கருவுல உருவான நாள் முதலா ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்காரு. ஸோ நம்மளோட இருதயத்தின் ஏக்கமோ விருப்பமோ எதுனாலும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் God wants us to ask each and everything to Him. He wants us to surrender ourselves to Him, so that we will seek God for each and every single thing that we need in our life. So let us all surrender ourselves to God. ஏசப்பா, உம்முடைய பாதத்துல நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ
சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. Yes, Jesus. We are surrendering ourselves into your hands, Father God. நீங்க எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு, நீங்க பலப்படுத்தி, நீங்க எங்களை வழி நடத்துங்க இயேசப்பா. எங்கள் இருதயத்துல எவ்வளவோ வேதனைகள் இருக்கலாம் இயேசப்பா. ஆனா ஒவ்வொன்னையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க இயேசப்பா. நாங்க இந்த உலக பிரகாரமான காரியத்துல நாங்க ஈடுபடுறது உண்டு ஏசப்பா. எங்க உள்ளத்துல அநேக பாவங்கள் உண்டு ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. இந்த நேரத்திலயும் we are confessing our sins ஏசப்பா. நாங்க என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஏசப்பா we are giving everything into your hands ஏசப்பா. நீங்க எங்களை முற்றிலுமாய் நீங்க கழுவி, நீங்க எங்களை புது மனுஷனா நீங்க எங்களை மாத்துங்க ஏசப்பா. நாங்க இனிமே எந்த சின்ஸும் பண்ணக்கூடாது ஏசப்பா. நீங்க எங்களுக்காக எல்லா பாவத்தையும் நீங்க உங்க மேல பலியா ஏத்து நீங்க சிலுவையில பலியாயிட்டீங்க ஏசப்பா. And நீங்க எங்களுக்கு ஒரு சால்வேஷனை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அந்த சால்வேஷன்ல நடக்கிறது இஸ் வெரி பிக் திங். நாங்க அதை ரொம்ப டேக் டு ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம ஏசப்பா, நாங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அதன்படி நாங்க ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா வாழ்றதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. And your grace and mercy is enough for us ஏசப்பா. It can take us to greater heights ஏசப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களுக்கு போதும் ஏசப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உம் கிருபை என்னை கண்டதான்ற பாட்டை பாடலாமா? உம் கிருபை என்னை கண்டதால் நான் மறக்கப்படுவதில்லை. உம் தயவு என்னோடு இருப்பதால் நான் உயர்ந்து நிற்கிறேன். உம் கிருபை என்னை கண்டதால் நான் மறக்கப்படுவதில்லை. உம் தயவு என்னோடு இருப்பதால் நான் உயர்ந்து நிற்கிறேன். நிறையந்தன் நேசுவே, நிறையந்தன் மாறுதல், நிறையந்தன் மாட்சிமை, நிறை நிறை நிறையந்தன் நேசுவே, நிறையந்தன் மாறுதல், நிறையந்தன் மாட்சிமை,
தள்ளாடி நடந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை. தள்ளப்பட்ட போதும் நான் கைவிடப்படுவதில்லை. தள்ளாடி நடந்த போதும் நான் கைவிடப்படுவதில்லை. உன் கிருபை என்னை கண்டதால் நான் மறக்கப்படுவதில்லை. உன் தயவு என்னோடு இருப்பதால் நான் உயர்ந்து நிற்கிறேன். நிறையந்தன் இயேசுவே, நிறையந்தன் ஆறுதல், நிறையந்தன் மாட்சிமை, நிறை நிறை நிறையந்தன் இயேசுவே, நிறையந்தன் ஆறுதல், நிறையந்தன் மாட்சிமை, நீரே நீரே. எஸ் காட், நீங்களே எங்களுக்கு ஆறுதலா இருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய பாதத்துல மட்டும்தான் ஏசப்பா எங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. உம்முடைய பாதத்துல மட்டும்தான் ஏசப்பா எங்களுக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு ஏசப்பா. இந்த நேரத்திலயும் ஏசப்பா, we are giving each and every single person in this meeting into your hands ஏசப்பா. அவங்க லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் வேணா ஃபேஸ் பண்ணலாம் ஏசப்பா. என்ன கஷ்டத்துல வேணா இருக்கலாம் ஏசப்பா. நீங்க ஒருத்தரையும் நீங்க பேர் பேரா நீங்க சந்திங்க ஏசப்பா. நீங்க அவங்களோட ஏக்கத்த, விருப்பத்த எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி குடுங்க ஏசப்பா. நீங்க சொல்றது ஆகும் ஏசப்பா. நீர் கட்டளையிட நிற்கும் ஏசப்பா. இந்த நேரத்துல ஏசப்பா, we are asking for your mercy and grace ஏசப்பா. நீங்க உம்முடைய mercyயும் உம்முடைய கிரேஸையும் நீங்க எங்களுக்கு குடுங்க ஏசப்பா. நீங்க எங்க முற்றிலுமாய் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த வேளையிலும் ஏசப்பா, we are moving on to the word of God and in this time ஏசப்பா, நாங்க கேட்கிற வார்த்தை எங்க வாழ்க்கையில பிரயோஜனமுள்ளதா இருக்கணும் ஏசப்பா. அத நாங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏசப்பா. மீதியான வேலையை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். You take everything under your control. In Jesus' mighty name we pray. Amen. ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் வீடியோ டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Can everyone please turn on your videos? ஸோ டுடே நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, how to handle hurt. ஸோ நம்மள நெறைய பேர் வந்து நெறைய விதமா ஹர்ட் ஆயிருப்போம். ஆ ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேபி ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கொலீக்ஸா இருக்கலாம். ஸோ ஹூஎவர் இட் மே பி, பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஹர்ட் ஆயிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பைபிள்ல இருந்து அப்டின்னா, நம்ம வந்து எப்படி அந்த ஹர்ட்ட ஹேண்டில் பண்றோம் அப்டின்றது தான். ஸோ இந்த ஹர்ட்லயே வந்து டிஃபரெண்ட் லெவல்ஸ்லாம் இருக்கு. ஸோ சில பேர்லாம் எப்டின்னா, நம்ம ஏதாவது சும்மா நம்ம கேஷுவலா சொல்லியிருப்போம். அதுக்குள்ள வந்து, "ஐயய்யோ! என்ன இப்டி சொல்ட்டாங்களே!" அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நமக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும். நம்ம ஏதாவது சொன்னா, "ஐயய்யோ! அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ! நம்ம நல்ல விதமா தானே சொல்றோம். ஆனா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ!" அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட நம்ம பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்கும். அண்ட் சில பீப்பிள் வந்து என்னன்னா, நம்ம என்னதான் பேசினாலும் அவங்க ஹர்ட்டே ஆக மாட்டாங்க. லைக் அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. "சரி நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அண்ட் அனதர் குரூப் ஆஃப் பீப்பிள் தே ஆர் லைக் ஆ என்ன நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்கள ஹர்ட் ஆகும் அப்படின்றத யோசிக்காம, லைக் அவங்களுக்கு என்ன தோணுதோ அத பேசிருவாங்க. சரி நம்ம இப்படி பேசுறோமே, அது அவங்கள ஹர்ட் ஆகுமா? அப்படிலாம் வந்துட்டு அவங்க எதுவுமே யோசிக்காம, லைக் ஜஸ்ட் லைக் தட் தே வில் ஹர்ட். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த மாதிரி ஹர்ட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? அஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் ஹர்ட். ஸோ, இத வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸா பார்க்க போறோம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜோசப் தெரியும். இல்லையா? ஸோ ஜோசப் வந்து ஜேக்கபோட ஃபேவரைட் சன்னா இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப செல்லமா இருந்தனால, ஜேக்கப் வந்து அவங்களுக்கு அ மல்டி கலர்டு ட்ரெஸ்லாம் வந்து அவங்களுக்கு குடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து காடும் நெறைய ட்ரீம்ஸ்லாம் குடுத்தாங்க. லைக் நீங்க வந்து இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா வந்து ஜோசப்போட பிரதர்ஸ் வேர் ஜெலஸ் ஆஃப் ஹிம். எந்த மாதிரி ஜெலஸ்னா,
லைக் அப்பாக்கு அவன் மட்டும் ஃபேவரட்டா இருக்கானே! ஆனா நம்ம இத்தன பேர் இருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே என்ன ஆகுது, அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து ஆடு மேய்ச்சுட்டு இருக்கும்போது, ஆ ஜோசப் வந்து போறான் அவங்க கிட்ட. போயிட்டு அவங்க கிட்ட சொல்றான், "அண்ணா எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கலாம் வந்து சரி ஓகே அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே அண்ட் அப்போ வந்து ஜோசப் சொல்றான், இந்த மாதிரி நம்ம எல்லாரோட அரிக்கட்டும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அப்ப வந்து என்னோட அரிக்கட்டு மட்டும் ஸ்ட்ரெய்ட்டா நிக்குது. அண்ட் உங்களோட எல்லா அரிக்கட்டும் என்னோட அரிக்கட்டுக்கு முன்னாடி கீழ விழுந்திருக்கு. அஸ் இஃப் தே ஆர் பவ்விங் டவுன் அந்த மாதிரி. ஸோ எல்லாரும் வந்துட்டு, "ஓ! ஓகே. இவன் இப்படி சொல்றானே" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனதர் டே ஹி ஹேட் அனதர் ட்ரீம் அண்ட் ஹி இஸ் கோயிங் அண்ட் டெல்லிங் டூ ஹிஸ் பிரதர்ஸ். என்னன்னா, சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு பவ் டவுன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத கேட்டுட்டு வந்து அவங்க பிரதர்லாம் வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க. "இவன் யாரு? இவன் சின்ன பையன். இவனுக்கு நம்ம எல்லாரும் வந்து இவனுக்கு கீழ வந்து நம்ம இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகி, "இவன வந்து நம்ம கொலை பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ, அப்ப என்ன பண்றாங்க, இவன வந்து ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டு, அவனோட ட்ரெஸ்ல வந்து பிளட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு, சரி ஏதோ வைல்ட் அனிமல் வந்து அவன கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. லேட்டர் அவங்க என்ன பண்றாங்க, எகிப்ட்லருந்து வந்த வியாபாரிங்க கிட்ட அவன வந்து சேல் பண்ணிடுறாங்க 20 ஷேக்கல்ஸ்க்கு. சேல் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இறந்துட்டான். அனிமல் வந்து கொன்றுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அ அப்ப ஜோசஃபோட மைண்ட் செட் வந்து யோசிச்சு பாருங்க. அவனோட ஓன் பிரதர்ஸ் இத்தன வருஷமா கூட இருந்த அண்ணாவே வந்து அவன கொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அவன வந்து மற்றவங்க கிட்ட விற்று போட்டுர்றாங்க. அப்ப வந்து அவன் மனசுல எவ்ளோ ஹர்ட் இருக்கும்ல. நம்ம அண்ணாவே இப்படி பண்றாங்களே! நம்ம கூட இருக்கிறவங்களே இப்படி பண்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மனசு எவ்ளோ உடைஞ்சு போயிருக்கும்ல. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட ஜோசப் டிட்ன்ட் ஸ்பீக் எனிதிங். ஹி வாஸ் லைக் சைலன்ட். இந்த மாதிரி பண்ணா இதே மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம திடீர்னு அந்த டைம்ல கோவமாயிட்டு, "நீங்க எப்படி எனக்கு இப்படி பண்ணலாம்? நாங்க கூட பிறந்தவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு வில் கெட் ஆங்ரி, வில் கெட் ஃபியூரியஸ். நம்ம வந்து பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட நம்ம பேச சான்ஸ் இருக்கு. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜோசப் டிட்ன்ட் சே எனிதிங். ஹி வாஸ் குயட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹவ் டு ஹேண்டில் ஹர்ட்ல த மெயின் திங் இஸ் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஸ்பீக். So, can anyone read James 1:19? Okay. So, we should be quick to listen, slow to speak, and slow to become angry. ஸோ, நம்ம வந்துட்டு எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பேசிடக்கூடாது கோவத்துல. ஸோ, அண்ட் Psalms 141:3 it says, "Set a guard over my mouth, keep watching over the door of my lips." So, we should காட் அவர் மவுத். வி ஷுட் நாட் ஸ்பிட் எனி வேர்ட்ஸ். லைக் நமக்கு கோவம் வருது அப்படின்றதுக்காக வந்து வி ஷுட் நாட் ஸ்பீக் எனி வேர்ட்ஸ். பிகாஸ் நம்ம பேசுற வார்த்தை வந்து மத்தவங்கள பில்ட் பண்றதா இருக்கணும். பிரேக் பண்றதா வந்து இருக்கக்கூடாது. அண்ட் எஃபிஷியன்ஸ் 4:21 இட் சேஸ், "லெட் நோ கரப்ட் வேர்ட் ப்ரோசீட் அவுட் ஆஃப் யுவர் மவுத்." அண்ட் கேன் எனிஒன் ரீட் ப்ராவர்ப்ஸ் 18:21? Romans. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Yes. So, life and death are in the word of the mouth. So, we should be careful about what we speak. நம்ம இன்னொரு ஸ்டோரி பத்தி பேசலாம். எவ்ரிஒன் நோஸ் எஸ்தர், ரைட்? ஸோ எஸ்தர் வந்து அங்க குயினா இருக்கிறப்போ, ஆ அந்த ஆமான் வந்து என்ன பண்றாருன்னா, ஹி வாஸ் லைக் அவங்களோட மக்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஊர்ல இருந்து நம்ம அவங்கள எல்லாரையும் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு பிளாட் பண்றாரு. அண்ட் இந்த காரியத்த அறிஞ்சுட்டு எஸ்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா, கிங் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன கேட்கணும்? எதுனாலும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனேவும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கிங் கேட்கிறாரு, "நீ என்ன வேணாலும் கேளு. நீ இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து எஸ்தர் நெனச்சிருந்தா, இந்த மாதிரி என்னோட மக்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஹாமான் வந்து அவங்கள வந்து இப்படி இந்த ஊர்ல இருந்து வெளிய அனுப்பணும்னு சொல்லி பிளாட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷி குட் ஹேவ் செட். ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து ஒரு பேங்க்வெட்ல வந்து இந்த மாதிரி நான் டின்னர் அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஸோ அதே மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு ஆமானையும் இன்வைட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டே ஸோ எவ்ரிதிங் இஸ் அரேஞ்ச்டு ஃபுட்லாம் வந்துடுச்சு. அந்த டைம்ல த கிங் இஸ் காலிங் எஸ்தர் அண்ட் ஆஸ்கிங், "உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு." செகண்ட் டைம் ஹி இஸ் ஆஃபரிங். ஸோ இந்த ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் அத வந்து நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பவும் கேட்குறாங்க. நாளைக்கும் நான் இதே மாதிரியே வந்து நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி த பேஷன்ஸ் லெவல் ஷி ஹாஸ். அவங்க வந்து கிங் கேட்குறாரு, "நீ என்ன வேணுமோ கேளு, நான் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு. ஆனா, ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ ஷி இஸ் பேஷண்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், எப்போ எத பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ வென் டு ஸ்பீக் அண்ட் வென் நாட் டு ஸ்பீக் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு டெல். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஸ்பீக் வென் வி ஆர் ஹர்ட். ஓகே. அண்ட் த செகண்ட் திங் இஸ் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஆர் டூயிங். ஸோ எல்லாருக்கும் வந்து ஜூடாஸ் தெரியும்ல. ஸோ வாட் டிட் ஹி டூ? அவன் வந்து என்னதான் ஏசப்பா கூடயே இருந்தாலும், ஏசப்பாவோட டிசைபிளா இருந்தாலும், ஹி வாஸ் லிசன் டூ ஆல் த செர்மன்ஸ், எவ்ரிதிங். ஹி நோஸ் எவ்ரிதிங் இன் த பைபிள். பட் ஸ்டில் வாட் ஹி டிட்? அவன் வந்து 30 வெள்ளி காசுக்காக அந்த ப்ரீஸ்ட் கூட சேர்ந்து ஜீசஸ கிஸ் பண்ணி, இந்த மாதிரி அவர் டெத்துக்கு அவன் ஒரு ரீசன் ஆயிட்டான். பட் அந்த ரீசன் ஆகிட்டு, அவனோட மனசாட்சி இருக்குல்ல, அண்ட் இட் வாஸ் லைக் போக்கிங் ஹிம். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால அவன் என்ன பண்றான்னா, ஹி வென்ட் அண்ட் ஹி ஹேங்க்ட் ஹிம்செல்ஃப். ஸோ, வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி டூ. அண்ட் வி ஷுட் லிவ் அ லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்டிமனி ஆஃப் கான்ஷைன்ஸ். நம்மளோட மனசாட்சி. நம்ம மனசாட்சி சொல்லும். ஆமாமா, இன்னைக்கு நீ வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணா வந்து அப்படியே நம்ம ஒரு மாதிரி சேட் ஆயிடுவோம். நமக்கு ஏதாவது உறுத்திட்டே இருக்கும்ல. ஐயய்யோ! நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் திங் வாஸ் தேர் இன் ஜூடாஸ். ஸோ ஐயய்யோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் அறிஞ்சு அவன் என்ன பண்றான்? அவன் போயிட்டு அவனே தூக்கு மாட்டிட்டு அவன் உயிர விட்டுறான். அண்ட் த செகண்ட் திங் இஸ் டெஸ்டிமனி ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ என்னதான் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளால இருக்க முடியாது. சம்திங் ஆர் தி அதர் சரி அவன் அப்படிதான்ப்பா, இவன் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. அ யாரும் வந்து ஹேட்டர்ஸே இல்லாம இருக்க முடியாது. ஈவன் ஜீசஸ்க்கு கூட ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ அ இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து கடவுள் வழியில தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக டெஸ்டிமனி குடுப்பாங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போறோம். ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருக்கோம். அப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எப்படி இருக்கும்னா, "ஐய்யய்யோ! அவனா அப்படிப்பா, இவனா இப்படிப்பா." அந்த மாதிரி காசிப் டாக்ஸ் தான் இருக்கும். பட் வி ஷுட் லிவ் அ லைஃப் லைக் நம்ம ஃபேமிலியும், ஃபிரெண்ட்ஸும் வந்து தே ஷுட் கிவ் அ டெஸ்டிமனி. லைக் இவங்க வந்து இப்படி, இவங்க வந்து கடவுளுக்குள்ள இப்படி இருப்பாங்க. இவங்க வந்து மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. பாரத்தோட ஜெபிப்பாங்க. இவங்க மத்தவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க கடவுளோட ராஜ்யத்துக்காக இவ்வளோ பண்றாங்க. அந்த மாதிரி சொல்ற மாதிரி லைஃப் வந்து நம்ம லீட் பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் த தேர்ட் திங் இஸ் டெஸ்டிமனி ஃப்ரம் காட். அண்ட் எவ்ரிஒன் நோஸ் த பேரபிள் ஆஃப் த டேலண்ட். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அப்ப அந்த 5 தாலந்தும், 2 தாலந்தும் குடுத்தவங்க, அத டபுளா கொண்டு வந்து குடுக்கும்போது, அந்த ஓனர் சொல்றாரு, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் செர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைய பார்த்து, ஏசப்பா நம்மள பார்த்து சொல்லுவாங்களா? குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் செர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ, வாட்டெவர் திங்ஸ் வி டூ, வி ஷுட் கீப் இன் மைண்ட். லைக் நம்ம மனசாட்சியும் சரி, நம்ம ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் காட். இந்த இந்த 3 திங்ஸ் வந்து வி ஷுட் கீப் இன் மைண்ட் அண்ட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி டூ. நம்ம ஏசப்பா முன்னாடி ஏசப்பா நம்மள பார்த்துட்டு, இவனா? இவன் வந்து கரெக்ட்டா வாழ்ந்திருக்கான். இவன் வந்து நான் அவனுக்கு குடுத்த தாளந்தெல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கான். இவன் வந்து நமக்காக இவ்ளோ ஊழியம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுற மாதிரி ஒரு லைஃப வந்து நம்ம லீட் பண்ணணும். ஸோ, இதுதான் வந்து என்னோட செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி டூ. ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ரிமெம்பர். கேன் எனிஒன் ரீட் Genesis 41, 51 and 52? Okay, I'll read. Genesis. I'll read. Joseph called the name of the firstborn Manasseh. For God has made me forget all my toil and all my father's house.
And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. ஸோ ஜோசப் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து 2 சன்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேரு மனாசே, செகண்ட் ஒன் பேரு எப்ராஹிம். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மனாசே அப்படின்னு எதுக்கு பேர் வைக்கிறாருன்னா, நான் வந்து பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் கடவுள் வந்து என்ன மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு மனாசே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அண்ட் செகண்ட் சன் பேரு எப்ராஹிம். எப்ராஹிம்னா என்னன்னா, காட் ஹஸ் மேட் மீ ஃப்ரூட்ஃபுல் இன் த லேண்ட் ஆஃப் மை சஃபரிங். நான் கஷ்டப்படுற தேசத்துல வந்து கடவுள் வந்து என்ன செழிப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்ராஹிம்னு பேர் வைக்கிறாரு. சோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் என்னோட கஷ்டத்த எல்லாத்தையும் மறக்க பண்ணினார். அதுக்கப்புறம் காட் மேட் மீ ஃப்ரூட்ஃபுல். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நம்ம வந்து கடவுள் குடுத்திருக்க பிளெஸ்ஸிங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சுன்னா. கரெக்ட்டா? சோ இப்ப யாராவது நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களோ, இல்ல நம்மள ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாங்களோ அப்டின்னா, நமக்கு வந்து எப்டி இருக்கும்னா, இட்ஸ் ஈஸி டூ ஃபர்கிவ். சரி விடு, ஏதோ பண்ணிட்டான். அவங்க வந்து நம்மகிட்ட சாரி கேட்டுட்டாங்க. அப்ப நம்ம என்ன நெனைப்போம்னா, சரி ஓகே சாரி கேட்டுட்டாங்க விட்டுறலாம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். ஆனா வி வில் ஃபர்கிவ். ஆனா வந்து நம்ம அத மறக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அவங்கள பார்த்தா அந்த இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம் வரும். இல்ல நம்ம எங்கேயாவது வெளிய போயிருக்கோம். சம் அதர் பீப்பிள் அந்த பெர்சன பத்தி ஏதாவது பேசுனாங்கன்னா, "உங்களுக்கும் அப்படி பண்ணிட்டானா? எனக்கும் அப்படி பண்ணிட்டான்." சோ அந்த மாதிரி டிஸ்கஷன் வரும். சோ நம்ம ஃபர்கிவ் பண்றது ஈஸி. ஆனா மறக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சோ அப்படி மறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மெமரிய வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணவே கூடாது. லைக் இப்படி நடந்துச்சா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம விட்டுறணும். திரும்ப அது ஞாபகத்துக்கு வந்தாலும் வி ஷுட் இக்னோர். இல்ல இத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் இக்னோர். பட் இட்ஸ் வெரி ஹார்ட். பட் வி ஷுட் இக்னோர். சோ அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்க ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே வந்து இட் வில் ஃபேட் ஆஃப். So these are the three things I wanted to discuss. So first one is be careful about what we speak, and second one is be careful about what we do, and the third one is be careful about what we remember. Okay. So நம்ம ஹர்ட் ஆயிருக்கிற டைம்ல கூட நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்து, நம்ம ஹர்ட் ஆயிட்டோன்றதுக்காக நம்ம மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, வி ஷுட் ரிஃப்ளெக்ட் காட் த்ரூ அவர் லைஃப்ஸ். ஸோ திஸ் இஸ் த வேர்ட் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ இட்ஸ் த டைம் டு கிவ் டு த லார்ட். ஸோ நீங்க யாராவது மினிஸ்ட்ரிக்கு பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் டைம் டு டுவர்ட்ஸ் அ மினிஸ்ட்ரி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். So if you have any prayer request, நீங்க சாட் பாக்ஸ்ல போடுற நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். And after this 40 days of prayer and worship, we'll be starting our prayer warriors regularly. ஸோ யாராவது பிரேயர் வாரியர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க.
அண்ட் பெனி அண்ட் டீம் ஆர் தேர் இன் ஸ்ரீலங்கா. ஸோ அங்க வந்து டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ அவங்க மினிஸ்டர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பிரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மீட்டிங்ஸ்லயும் வந்து நெறைய மிராக்கிள்ஸ் நடக்கணும், நெறைய டெஸ்டிமோனிஸ் வரணும்னு சொல்லிட்டு, நெறைய பேர் அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கோங்க. ப்ரே ஃபார் ஸ்டீவ் பிரதர். ஓகே. லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் ஸ்டீவ் பிரதர். எங்கள அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஏசப்பா, நாங்க ஸ்டீவ் பிரதருக்காக உம்முடைய கரத்துல வருகிறோம் ஏசப்பா. நாளைய தினத்துல அவங்களுக்கு நடக்க இருக்கிற இன்டர்வியூவ நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. அவங்களும் இந்த ஜாப்க்காக ரொம்ப நாளா அவங்க வெயிட் பண்ணிட்டு ஏசப்பா, அவங்க ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தத நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூவ உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஆமென். நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது ஏசப்பா. நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீங்க செய்கிற தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. அண்ட் நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூலயும் ஏசப்பா, அந்த இன்டர்வியூ நடத்துறவங்க கண்ல நீங்க இரக்கமும், தயவும் கிடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அண்ட் அவங்க டிராவலிங்ல ஏசப்பா, நீங்க அவங்க கூட இருங்க. உங்களுடைய காக்கும் கரம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இன் ஜீசஸ் மைட்டி நேம் வி பிரே. ஆமென். ஆ நம்ம ஆண்டனி பிரதருக்காக பிரேயர் பண்ணலாம். ஆ எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டனி பிரதர் உம்முடைய கரத்தில ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அண்ட் இந்த ரீசென்ட் மீட்டிங்ஸ்ல ஏசப்பா, அவங்க ரொம்ப ஆக்டிவா அவங்க வாலண்டியரா இருக்காங்க ஏசப்பா. எல்லா மீட்டிங்ஸ்லயும் அவங்க தவறாம அவங்க கலந்து கொள்றாங்க ஏசப்பா. இது அவங்க வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க ஜாப்க்காகவும், அவங்க டீம்க்காகவும் நாங்க உம்முடைய பாதத்தில வருகிறோம் ஏசப்பா. அவங்க டீம்ல நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. அவங்க ஏறெடுக்கிற எல்லா ஆ வேலைகள்லயும் ஏசப்பா, எல்லா இனிஷியல்ஸ்லயும் ஏசப்பா, உம்முடைய கரம் வந்து அவங்க அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. நீங்க ஒருத்தரையும் நீங்க சந்திச்சு நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஏசப்பா. அவங்க ஜாப்ல நீங்க ஒரு உயர்வ கட்டளையிடுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தில ஒரு பொருளாதார நிலைய நீங்க சீரமைச்சு கொடுங்க ஏசப்பா. நீங்க அந்த குடும்பத்தையும் முற்றிலுமா ஆட்கொண்டு வழிநடத்துங்க. We are giving everything into your hands ஏசப்பா. In Jesus mighty name we pray. Amen. ம். ஸோ வேற ஏதாவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? ஆ. Okay, then tomorrow, same 9 p.m. Again, we'll all meet. Thank you so much for joining.